ஃபஸ்ட்டு காம்போ பழைய காம்போ தான். ஓகே 5500. 5500. ஆமாம், அதே காம்போ தான். சிஸ்டமு, பேனலு, கேமரா. சிஸ்டம் மார்க்கெட்டில் வந்து 3500 சிஸ்டம் இருக்குது. இந்த TS9 ப்ராசரோட, ஏஎஸ்டி கேமராவோட, இந்த பேனலோட 5500 ஆஃபரில் 365 நாள் இந்த சிஸ்டமு மார்க்கெட்டில் யாரும் தரமாட்டாங்க என்ன தவிர. அப்படியே ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்னோடய சிஸ்டம் இந்த பாக்ஸ் எங்கேயுமே இருக்காது. ஓகே, எங்கேயுமே இருக்காது. நம்மளும் வந்து ஜிபி ரோடில் சில கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் காம்போ பார்க்க போகிறது 464 TS9 தான் 464 ப்ராசரில். ஓகே, இப்போ வந்து வித் ஆப்பிள் கார்ப்ளே வித் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ. ஓகே, இது வந்து ஃப்ரண்டில் ஒரு பேப்பர் தான், ரிமூவ் பண்ணால் நல்லா ஃப்ரெஷ் பீஸ். இது நம்மள்ட்ட பிராண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வாரண்டிக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். நம்மள்ட்ட வாரண்டி அந்த மாதிரிலாம் இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். பார்த்தீங்கன்னா பக்கான சிஸ்டமு, பக்காவாக இருக்கும். இந்த பாக்ஸும் நம்ம தான் அடிக்கிறது இந்தியாவில். டேரெக்டாக ஃப்ரம் சைனாலேருந்து எங்களுக்கு வருது. மார்க்கெட்டில் 15,000, 25,000, 30,000 வேறு பிராண்டிங்கில் இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட ஒன்லி 10,000 ஃபிட்டிங் ஃப்ரீ. ப்ரோ இதே சிஸ்டம் வந்து முன்னாடி நான் கிளாஸோட இது ரிமூவ் பண்ணிட்டேன்னா வேறு பிராண்ட் நான் போட்டு நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டேன்னா அது ரேட்டை வேறு ரேட்டு. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்கேன். ஓகே, மோக்கோ பிராண்டில். அப்புறம் பேக் கேமரா போட்டிருக்கேன். யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சார், உங்கள் சேனலில் பார்த்தேன். ஓகே, ஸோ ரொம்ப பேசுங்க, நல்லா கைண்டாக இருந்துச்சு பேசுனது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கார் அக்சசரி ஷாப் தாங்க இருக்கும். ஸோ ட்ரிபிள் கேனி ஹை ரோட்டில் பழைய ஸ்டார் தேட்டர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரோட்டில் தான் இருக்கும். அந்த ரோட் முனையில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட ஸ்டாச்சுவும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட ஸ்டாச்சுவும் இருக்கும். ஸோ இந்த ஷாப்போட நேம் என்ன பார்த்தீங்கன்னா கார்ஸ் மோட்டோ அப்படின்ற ஒரு ஷாப் தான். நம்ம ஆல்ரெடியே இந்த ஷாப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஜிபி ரோட்டில் குவாலிட்டி ஷாப்னு ஒன்று போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அவங்களோட ஒரு நியூ பிரான்ச்சு, நியூ கடை தான் இது. ஒரு சூப்பரான வேற லெவலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பெரிய கடையாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு அட் அ டைமில் 5 வண்டி 10 வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியூர்லேருந்து நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா, வெளியூர்லேருந்து வரணும் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தயங்குவீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் லாங்லேருந்து வந்தீங்கன்னா உங்கள் காரை வந்து ஒர்க் பண்ணி இங்கேயே வச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டே பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிங் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க காம்போ ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அந்த காம்போ ஆஃபர்லாம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதுனால அந்த காம்போ ஆஃபர் திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்லாம் நிறைய உள்ள புது ஐட்டம், புது ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் டீட்டெயில் தெரியும்னா வீடியோலேயே நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஷாப்போட அட்ரஸ் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கூகுளில் போட்டாலும் வரும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் நீங்கள் எங்கேருந்து சார் வரீங்க? எம்கே நகர்லேருந்து வரும் சார். ஓகே, ஸோ இப்போ உங்கள் வண்டிக்கு என்னென்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்கேன். ஓகே, மோக்கோ பிராண்டில். அப்புறம் பேக் கேமரா போட்டிருக்கேன். ஓகே, அப்புறம் வந்து டோர் ஸ்டெப் லைட் போட்டிருக்கேன். அந்த லைட்லாம் செட் பண்ணியிருக்கீங்க. ஓகே சார். சார் இந்த ஷாப் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சார், உங்கள் சேனலில் பார்த்தேன். ஓகே, ஸோ ரொம்ப பேசுனேன், நல்லா கைண்டாக இருந்துச்சு பேசுனது. அப்புறம் ரேட்டும் மற்ற கடையை விட கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, சரி. நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் விசாரிச்சு தான் வந்திருப்பீங்க மார்க்கெட்டில். கண்டிப்பாக அவங்க சொன்ன ப்ரைஸுக்கும் இவங்க சொன்ன ப்ரைஸுக்கும் எப்படி சார் கரெக்டாக இருந்தது உங்களுக்கு? இல்லை, அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருந்ததுங்களா? நேரில் வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா கூட கம்மி பண்ணாங்க. சரி, சிஸ்டம்லாம் எப்படி சார் நல்லா இருக்கா? பிராண்டட் சிஸ்டம் தான் பிராண்டட் நீங்கள் போட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சு? இதோ தம்பி நல்லா பண்ணுறாரு. ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுங்களா? கண்டிப்பாக தான் தம்பி தான் பண்ணி கொடுத்தது. ஓகே சார் ஓனரு. ஓகே, எவ்வளோ நேரத்தில் சார் முடிஞ்சது? ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவரில் முடிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ கிளம்ப போகிறீங்க. ஸோ ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்களா? போகிறோம் சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ செகண்ட் டைம் இன்னொன்று இப்போ புது கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நியூ பிரான்ச்சு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறைய வண்டி வந்தாலும் பண்ணுறதுக்கு. ஆமாம். ஸோ நிறைய ஆஃபர் வேறு வச்சிருக்கீங்க. ஏன்னா நார்மலாகவே நம்ம ஷாப்பில் வேறு லெவலில் ஆஃபர் இருக்கும். ஆமாம், கன்ஃபார்மாக. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வியூவர்ஸ் பார்ப்பாங்க, ஏன்னா இந்த ஷாப்போட அட்ரஸ் லொகேஷன் நிறைய பேருக்கு தெரியாது. எக்ஸாக்ட் லொகேஷன் மட்டும் சொல்லிவிடுங்க ப்ரோ. இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வாலாஜா ரோடு, D1 போலீஸ் ஸ்டேஷன். அப்படி நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஸ்டார்ட் தேட்டரு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் போவோம், நல்லா பெரிய ஸ்ட்ரீட் தான் இது.
ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அம்மா சிலையும் கலைஞர் சிலையும் இருக்கும். ஓகே. அந்த ஸ்ட்ரீட் நேராக வந்துட்டாலே நம்ம ஷாப் வந்து லொக்கேஷன் வந்துடும். கால் பண்ணால் நான் லொக்கேஷன் அனுப்பிச்சு லொக்கேஷன் பார்த்து வந்தாலே போதும். ப்ரோ மெயினாக வந்து இந்த ஷாப் ஓப்பன் பண்ண காரணமாக பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ ஜிபி ரோட் வந்து அப்படியே ஃப்ரண்ட் சைடு தான் ஜிபி ரோட் பேக் சைடு தான் நம்ம இருக்கோம் இங்கே. ஓகே ஓகே. ஜிபி ரோட்டில் இப்போ கஸ்டமர் புது வண்டிலாம் கொண்டு வரும்போது ரொம்ப வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்குது இஷ்யூஸ். பார்க்கிங் இஷ்யூஸ் சேஃப்டி இல்லாமல் இருக்குது. அதுவும் இப்போ வந்து ரெய்னி சீசன். ஓகே. ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ வந்து இப்போ வெயிலும் பெய்யுது மழையும் பெய்யுது அதே நாள். இப்போ வந்து கஸ்டமர் வந்துட்டான்னா மழை பெஞ்சுன்னா கேன்சல் தான் பண்ணுவோம் ஒர்க்கு. வேறு ஆப்ஷன் இல்லை, பண்ண முடியாது ரெய்னி சீசனில். ஓகே. அந்த ரிஸ்க்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். அதுக்கு தான் வந்து சேஃப்டியாக கடை உள்ளே வண்டி ஏறி நிப்பாட்டும் போது ஒர்க்கிங் ஷாப் மாதிரி இது பண்ணிட்டோம். இது ஒரு 10 வண்டி வந்தாலும் நம்மள்ட்ட மேனேஜ் பண்ண முடியும். நீ ஓகே. என்ன ப்ரோ ஆஃபரு? ப்ரோ ஆஃபர் பார்த்து நம்ம கூட எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ப்ரோ. ஓகே. நம்ம வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ப்ரோ ஃப்ரம் சைனா. டேரெக்டாக வந்து ஒரு ஏஜென்ட்டை வச்சு ஒரு இம்போர்ட்டரை வச்சு அவங்ககிட்ட தான் நம்ம சரக்கு வாங்குறது. நான் வாங்குகிற சரக்கு தான் வந்து பெரிய பெரிய பிராண்ட்லாம் வாங்குறாங்க. நான் ஓப்பனாக வந்து பேர் நான் ரிவீல் பண்ண தேவையில்லை. நீங்களே எனக்கு பார்த்துருப்பீங்க. ஓகே. என்னோடய சிஸ்டமை பார்த்துருப்பேன். இன்றைக்கி ஒரு வண்டி நான் பிராண்ட் சிஸ்டமாக போட்டேன். அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேம் தான் 2 சிஸ்டமும் ப்ரோ. ஃபஸ்ட்டு காம்போ பழைய காம்போ தான். ஓகே. 5500. 5500. ஆமாம் அதே காம்போ தான். சிஸ்டமு, பேனலு, கேமரா. ஓகே. கேமரா பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு நான் விற்றேன்னா 1800 கேமரா. இது நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால அப்படியே இதில் இப்படியே வரும். அப்படியே நம்ம கஸ்டமர் சர்வ் பண்ணிடுறோம். ஓகே. அது என்ன அதனால ஏஹெச்டி கேமரா. ஆமாம் அதனால நம்ம கஸ்டமருக்கு கம்மியான விலையில் தர முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கேமரா ஏஹெச்டி கேமராவுக்கு சைடில் லைட் வராது. ஓகே. சைடில் லைட் வந்துச்சுன்னா எல்இடி கேமரா. சைடில் லைட் வராமல் இப்படி வந்துச்சுன்னா லென்ஸோடு வந்துச்சுன்னா அதுதான் ஏஹெச்டி கேமரா. நல்லா பின்னாடி கிளாரிட்டியாக தெரியும். ஓகே. 5500 காம்போக்கு யாருமே தரமாட்டாங்க. ஓகே. ஏஹெச்டி கேமராவோட எல்லாம். ஏன்னா சிஸ்டம் மார்க்கெட்டில் வந்து 3500 சிஸ்டம் இருக்குது. இந்த TS9 ப்ராசரோட ஏஹெச்டி கேமராவோட இந்த பேனலோட 5500 ஆஃபரில் 365 நாள் இந்த சிஸ்டமு மார்க்கெட்டில் யாரும் தரமாட்டாங்க என்ன தவிர. ஓகே. ஆனால் தருவாங்க. பிராண்டு வேறு பிராண்டாக இருக்கும், வேறு ப்ராசராக இருக்கும், TS7 இருக்கும். ஓகே. புரியுதா உங்களுக்கு? ப்ராசர் மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட்டில். நம்ம யூஸ் பண்ணுறது ஏன்னா நம்ம டேரெக்டாக நம்ம வாங்குறதுனால நம்மளுக்கு தெரியும். நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் பர்ச்சேஸே பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படியே ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்னோடய சிஸ்டம் இந்த பாக்ஸ் எங்கேயுமே இருக்காது. ஓகே. எங்கேயுமே இருக்காது. நம்மளும் வந்து ஜிபி ரோடில் சில கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இந்த சிஸ்டம்ஸ்லாம். ஏன்னா அவங்களுக்கும் பிடிச்சி போயிருக்கு சிஸ்டம்ஸு. அவங்களும் யூஸ் பண்ணதுனால கடைக்காரங்களும் யூஸ் பண்ணுறதுனால அவங்கள பிடிச்சி போய் நம்மள்ட்ட வாங்குறாங்க சிஸ்டம்ஸு. ஓகே. ஹோல்சேலில் நம்ம வெளியில் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டம்ஸ். ஏன்னா நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் விலையை கூட கம்மியாக வரும் கஸ்டமர்ஸ்க்கு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு. பேனல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பார்த்தா காம்போ ஆஃபர். ஆமாம். அந்த காம்போ ஆஃபர் பேனல் வந்து இப்போ வேகனர் ஷிஃப்ட்டு இட்டிக்காகலாம் வந்து காம்போவில் பேனலாக வந்துடும். சில வண்டிகளாக XU 500 XU 700 அந்த மாதிரி வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேன்வஸ் போடணும். ஓகே. இது கேன்வஸ் போடுறாங்கன்னா பின்னாடி சென்சாரு, அது ரிமோட் கண்ட்ரோலு, உள்ள சில ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க்கிங் ஆகணும். அது ஏன்னா அதில் வந்து டயர் ப்ரெஷர்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒர்க் ஆகணும்னா கேம்பஸ் போடணும். கேம்பஸ் போட்டால் தான் வந்து ஒர்க்கிங்கே ஆகும் அது. ஓகே. ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் கஸ்டமர். அதுவும் எங்கள்கிட்ட வந்து 0% கமிஷன். கேன்வஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் கஸ்டமரை கூப்பிட்டு போய் டீலர் ஆஃபீஸில் உட்கார வச்சு அவரே பேமெண்ட் பண்ணி அவரே வந்து பேனல் சூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிடுவேன் நான். நம்ம கடையில் ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு கஸ்டமர் என்ன சிஸ்டம் பார்த்துருவார். முதல் சிஸ்டம் பார்த்தோன்னே சார் இதான் உங்கள் சிஸ்டம் சொன்னோன்னா அவர் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பார். அவர் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி பார்ப்பார். அவர் ஓகே சொன்னால் நம்ம சிஸ்டமே மாட்டுவோம். இதை பார்த்தீங்கன்னா 5500 காம்போவில் வருது. இது ஓகே 5500 காம்போ. இது வந்து 1080 பிக்சலும் வருது உங்களுக்கு. நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இப்போ உள்ளே பார்த்தா காம்போவில் பார்த்தா அந்த சிஸ்டம் 5500 சிஸ்டம் இது. ஓகே. ஆனால் நல்லா ஸ்பீடாக இருக்கும். நல்லாவே ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு சிஸ்டம். இது நல்லா ஃபீச்சர்ஸோடய இருக்குது சிஸ்டம் இது. ஓகே. 5500 இது QLED டிஸ்பிளே. இது ஓகே. QLED டிஸ்பிளே. ஆமாம் அப்டேட் எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே. என்னுடைய IPS டிஸ்பிளே இருந்துச்சு, இப்போ QLED டிஸ்பிளே. ப்ரோ இப்போ நெக்ஸ்ட் காம்போ பார்க்க போகிறது 464 TS9 தான் 464 ப்ராசரில். ஓகே. இப்போ வந்து வித் ஆப்பிள் கார்ப்ளே வித் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஓகே சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கார்டு. ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் வர பேப்பர் தான். ரிமூவ் பண்ணால் நல்லா ஃப்ரெஷ் பீஸ். இது மேலே கூட கிளாஸில் கூட ப்ரொடெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஓகேயா. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே வந்துடும், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ.
ப்ரோ நீங்கள் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எல்லாமே வந்து பாக்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் பெரிய பெரிய பிராண்டு போயிட்டுனா கூட இதே சிஸ்டம் தான் உள்ளே இருக்கும். ஃப்ராங்காக பேச போனால் இதே சிஸ்டம் தான் உள்ளே இருக்கும். நம்ம பாக்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மதிப்பு பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். 50 ருபீஸை நாங்கள் பாக்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ பெரிய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 300 ரூபா பாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 15,000 20,000 வந்து கஸ்டமர்கிட்ட வாங்குறாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் வாங்கலை. அதே சிஸ்டமாக நம்ம கம்மியான விலையில் தரோம் கஸ்டமருக்கு. பாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கும் தெரியும் பிராண்டிங் பண்ணுறதுக்கு, ஆனால் பிராண்டிங் வேண்டாம் அந்த மாதிரி எங்களுக்கு. இது எத்தனை ஜிபி ப்ரோ இது? இது 4GB 464 இது. ஓகே. இது கூட 464 இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆட்டோ வந்துடும். ஓகே. இந்த காம்போல வேறு என்னென்ன ப்ரோ வரும்? அதே மாதிரி தான் ப்ரோ பேனல். ப்ரோ இப்போ பேனல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முன்னாடி 5,500 சொன்ன பார்த்தீங்களா, பேசிக் 600 ருபீஸ் ரேஞ்சில் வர பேனல்லாம் நம்ம வண்டிக்கு போட்டுருவோம். காம்போவில் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேனல்லாம் வந்துடும் உங்களுக்கு. வேகனார், ஷிஃப்ட்டு, எர்டிகா எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் கஸ்டமர் சிஸ்டம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க டேஷ்போர்ட் ஃபோட்டோ மட்டும் போட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும். அதுக்கு அந்த பேனல் வந்து காம்போவில் வருதா இல்லையா நாங்கள் சொல்லிடுவோம். பெரிய பெரிய பிராண்ட் வந்து பிராண்டிங் பண்ணி தான் காசு சமாளிக்கிறாங்க. ஓகே. நம்மள்ட்ட பிராண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வாரண்டிக்கு நீங்கள் வெயிட் பண்ணோம். நம்மள்ட்ட வாரண்டி அந்த மாதிரிலாம் இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். ப்ரோ வாரண்டி இப்போ எதனா ப்ராப்ளம்னா டேரெக்டாக ஷாப்புக்கு வந்துடலாம் ப்ரோ. டேரெக்டாகவே ஷாப்புக்கே வந்துடலாம் வாரண்டிக்கு. ஓகே. எங்கேயுமே அலைய தேவையில்லை. ஓகே. அது நான் சிஸ்டம் வாங்கிட்டு 10 நாள் கழிச்சு வாங்க 20 நாள் கழிச்சு வாங்கினா சொல்ல மாட்டோம். முக்கால்வாசி நாங்கள் வந்து செட்டிங்ஸில் தான் ஏதாச்சும் இஷ்யூவாக இருக்கும். நாங்கள் முக்கால்வாசி வீடியோ காலில் கஸ்டமருக்கு சால்வ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சால்வ் பண்ணாத இதில் வந்து கஸ்டமர் டேரெக்டாக ஷாப்புக்கு வந்தாலே போதும் எங்களுக்கு. உடனே நாங்கள் என்ன இருக்குது ஃபால்ட்டு செக் பண்ணிட்டு அப்போ சிஸ்டம் மாற்றுற மாதிரி இருந்தால் உடனே நாங்கள் ஏன்னா எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது, ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருக்கோம். நாங்கள் ஸ்டாக் இல்லாமலாம் இல்லை, ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் வெளியே கூட சப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். உடனே ஒரு ஏதாச்சும் ஃபால்ட் ஆனாலே போதும் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். ஒரு %. இந்த காம்போ என்ன ப்ரோ ப்ரைஸ் சொன்னீங்க? இது காம்போ வந்து 6,600. ஓகே. இதில் என்ன ஆட் இருக்குன்னா ஏஎஸ்டி கேமரா எல்லா இதுக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம். எல்லா காம்போலையும் கொடுத்துருவீங்க? எல்லா காம்போக்கும் ஏஎஸ்டி கேமரா தான். சாதா கேமரா போட மாட்டேன். இதற்கு நான் கேமரா நான் பாக்ஸ் போட்டேன்னா அது வேறு ரேட்டு. ஓகே. அதே கேமரா வாட்டர் ப்ரூஃப் கேமரா தான் இதுவும். ஓகே. இப்போ கஸ்டமர் நினச்சிப்பாங்களே ப்ரோ என்ன இவர் வெறும் கவரில் காமிங்க பாக்ஸ் எல்லாமே காமிங்க சொல்லிட்டு. இது வந்து சைனாலேருந்து இப்படி தான் வரும் கவர் உங்களுக்கு. ஓகே. இங்கே தான் நம்ம பாக்ஸ் பிரிண்ட் பண்ணுறது. இந்தியா தான் பாக்ஸை பிரிண்ட் பண்ணுறது. நம்ம அப்படியே கஸ்டமர் வாங்கி சர்வ் பண்ணுறது தான் இது. உள்ளே காமிச்சோம் பார்த்தீங்களா 6,600 அந்த காம்போ தான் ப்ரோ இது. இது 4GB ரேமு 64GB ஸ்டோரேஜ் ப்ரோ இது. இப்போ நீங்கள் 4GB ரேம் நான் போய் சொன்னால் கூட இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். 4GB ரேமு 64GB ஸ்டோரேஜ் செக் பண்ணி எடுத்துக்கலாம். செக் பண்ணி வாங்கிக்கலாம். டெமோ யூஸ் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் கஸ்டமரு. ஓகே. டெமோ வந்து இல்லை நம்ம பாக்ஸஸ் இல்லை எக்ஸ்ட்ரா இல்லை சொல்லி தான் நம்ம தனியாக வச்சுருக்கோம். ஓகே. கஸ்டமர் நான் செக் பண்ணி தான் நாங்கள் பண்ணி தருவோம். நாங்கள் இதில் எத்தனை இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது ப்ரோ. ஓகே. ஏன்னா நான் கஸ்டமருக்கு இப்போ நான் ஆப்பிள் கார்ப்ளே வரோமா இல்லைன்னா காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஜீலிங் போயிட்டிங்கன்னா இதுலேயே வந்து என்னோடய வால்பேப்பர் எல்லாமே வந்துடும். இப்போ என்னோடய மொபைல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என் மொபைலில் என்ன வால்பேப்பரோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியுதா? என்னோடய வால்பேப்பர் இதில் வந்துடும். இப்போ நான் இதில் வந்து மேப் பண்ணேன்னா இப்போ நான் லொக்கேஷன் நான் மேப் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் எங்கேயாச்சும் போனோம், நான் ஜிபி ரோடே போனோம். இது வந்து நான் ஆண்ட்ராய்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சிஸ்டம் வண்டியில் உட்காரும் போது கஸ்டமர் வந்து சாக்கெட் நம்ம மாட்டின உடனே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது நேவிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ப்ரோ. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காம்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் யாரும் தர முடியாத காம்போ ப்ரோ. ரியல் சிஸ்டம் ஜெம்ஸ்டோனு பக்கான சிஸ்டம் எம்டிக ப்ராசரோட 4GB ரேமோட 64GB ஸ்டோரேஜோட யாரும் தரமாட்டாங்க. வெறும் கார்ட்ஸ் மட்டும் தான் தரும் இந்த சிஸ்டம். ஓகே. இப்போ நாங்கள் பேரை சேஞ்ச் பண்ணிட்டோம். குவாலிட்டிலேருந்து கார்ட்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டோம் பேர். ஏன்னா குவாலிட்டி சொல்லி 2 கடைங்க இருக்குது ஜிபி ரோட்டில். அதுதான் நம்ம கார்ட்ஸ் மட்டும் சொல்லி ஒரே பேர் வச்சிட்டோம். இப்போ இங்கே கடை பேர் கார்ட்ஸ் மோட்டோ CARZMOTO கார்ட்ஸ் மோட்டோ. ப்ரோ ஜெம்ஸ்டோன்னா நம்மள்ட்ட தான் ஒரிஜினல் ஜெம்ஸ்டோன். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேடு வருது. இந்தியன் மேடில் பிளாக் பேனல் ஃபினிஷிங்கோட வந்துடுது, ஃபேனோட வருது. ஆனால் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணால் டூப்ளிகேட் ஐஃபோன் யூஸ் பண்ண மாதிரி எப்படி இருக்கும்? ஆமாம். புது ஐஃபோன் வேறு காப்பி வேறு. காப்பியில் எல்லாமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பக்கான சிஸ்டமு பக்காவாக இருக்கும். இந்த பாக்ஸும் நம்ம தான் அடிக்கிறது இந்தியாவில். டைரெக்டாக ஃப்ரம் சைனாலேருந்து எங்களுக்கு வருது. நம்ம கரெக்டாக இந்த ஸ்டிக்கர்லாம் பக்காவாக ஒட்டி மார்க்கெட்டில் கொண்டு வரோம் இது. ஓகே. ஏன்னா உள்ளே இருக்க வந்து எம்டிகே ப்ராசர், சாதாரண ப்ராசர் இல்லை. ப்ராசர் உள்ளே இருக்க மதர் போர்டு என்ன வேணால் மாட்டலாம். அது என்ன நம்ம போட்டுருக்கோம் தான் மெயின். இதே மாடலில் எக்கச்சக்க சிஸ்டம் வந்துருக்கு. உள்ளே என்ன மசாலா கொடுத்துருக்கோம் அப்போ தான் ப்ரோ பிரியாணியில் என்ன மசாலா கொடுத்தா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. புரியுதா உங்களுக்கு? இப்போ வெறும் வெங்காயம் அப்புறமா ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா மசாலா போட்டால் டேஸ்ட்லாம் இருக்காது உங்களுக்கு.
பீஃப் பிரியாணி வேறு, சிக்கன் பிரியாணி வேறு. ஆமாம், இதெல்லாம் ரசீஸ் சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி இது. ஓகே ஓகேயா? இது என்ன ப்ரோ காம்போவில் கொடுக்குறீங்க? காம்போவில் சேம் டு சேம் ப்ரோ. ஓகே, பேனலு, ஏஎஸ்டி கேமரா பேனலு. அந்த பேனல் சொன்ன மாதிரி தான் அது உங்களுக்கு. அது முன்னாடியே காம்போவில் சொல்லிட்டு உங்களுக்கு 600 உள்ளே வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். 600 மேலே கேமரா வந்துச்சுன்னா கூட, பேனல் வந்துச்சுன்னா கூட அது கஸ்டமரை நான் டேரெக்டாகவே லிங்க் பண்ணி விட்டு 0 டிரான்சாக்ஷன் நம்ம முடிச்சிடும். டிரான்ஸ்பரன்சி இல்லை, 0% ஃபுல்லாக. இந்த காம்போ என்ன ப்ரோ ப்ரைஸு? இந்த காம்போ 10,000 ப்ரோ. 10,000. 10,000 வெறும் 10,000. மார்க்கெட்டில் 15,000, 25,000, 30,000 வேறு பிராண்டிங்கில் விற்கிறாங்க. நம்மகிட்ட ஒன்லி 10,000. ஃபிட்டிங் ஃப்ரீ ப்ரோ. இதே சிஸ்டம் வந்து முன்னாடி நான் கிளாஸோட இது ரிமூவ் பண்ணிட்டேன்னா வேறு பிராண்ட் நான் போட்டு நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டேன்னா அது ரேட்டே வேறு ரேட்டு ப்ரோ. இப்போ நான் பார்க்க ப்ரோ காம்போ பார்த்தீங்கன்னா ஜிபி ரோடில் இல்லை, எங்கேயுமே இருக்காது ப்ரோ இந்த காம்போ. நம்மளோட சிஸ்டம் வந்து நம்ம தான் சப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த காம்போ பார்த்தா ஜிபி ரோடில் இருக்காது சொல்ல போகிற காம்போ. அதுவும் சிஸ்டம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10.1 இல்லை, 11.5 இல்லை, 11.8 இல்லை, 13.1 இன்ச். 13.1 இன்ச்சா? 13.1 இன்ச் சிஸ்டமு. ஓகே, எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். இது என்ன வண்டிக்கு ப்ரோ போடுறது? இது போகலாம் ப்ரோ, எட்டிக்காக போடலாம். பெரிய வண்டிக்கு எல்லாத்துக்கும், பெரிய வண்டிக்கு போடலாம். சின்ன வண்டியிலும் ஏசி வின்லாம் கொஞ்சம் வெளில இருந்துச்சுன்னா போடலாம். சில பேர் ஆசையாக இருக்கும் முன்னாடி டேஷ்போர்டில் மாட்டுற மாதிரி இருக்கும். முன்னாடி டேஷ்போர்டில் மட்டும் ஆல்ட்ரு பண்ணி மாட்டலாம். ஓகே, கஸ்டமர் எங்கே மாட்ட சொன்னாலும் அது மாட்டிடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,000 வருது ப்ரோ. 21,000 வருது. ஓகே, இப்போ இது பேனலு, கேமரா, ஏஎஸ்டி கேமரா, பேனலு எல்லாம் சேர்த்து. ஓகே, ஃபிட்டிங் ஃப்ரீ ப்ரோ. நம்மகிட்ட என்ன ப்ரூவ் எடுத்தாலும் ஃபிட்டிங் ஃப்ரீ ப்ரோ. ₹1 கூட நம்ம எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம் கஸ்டமர் கிட்ட இருந்து. சரிங்க, எல்லாமே ஃப்ரீ. இப்போ இது வந்து வெளியில் நம்ம வாங்குறப்ப என்ன ப்ரைஸில் கிடைக்கும் ப்ரோ? இது நீ வெளியில் எடுத்து 45,000 கம்மி கீழே தர மாட்டேன். 45,000. இதே சிஸ்டம் வேறு பிராண்டிங் பண்ணி 45,000 விற்பாங்க. ஓகே, எம்ஆர்பி பார்த்தா 77 போட்டிருப்பாங்க பட் டப்பாவில். ஓகே, அதே வந்து லெஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா 40,000 தரேன்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க ப்ரோ, டப்பா பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. டப்பா பார்த்து இம்ப்ரெஸ், குப்பையில் போய் டப்பா பார்த்து இம்ப்ரெஸ் ஆனால் என்ன பண்ண முடியும்? ₹10,000 ஜோப்ல வந்து எக்ஸ்ட்ரா தான் எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாக்கு எனக்கு எதுவும் இல்லை ப்ரோ. கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா தராங்கன்னா நான் வேறு பிராண்டும் நான் தருவேன் கஸ்டமருக்கு. கஸ்டமர் ஃபோர்ஸே பண்ண மாட்டேன். கஸ்டமர் வேறு பிராண்ட் கேட்டாலும் இதே மாதிரி சிஸ்டம்னா வேறு பிராண்ட் அதுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகே, இது நான் பண்ணுற சிஸ்டமு. இப்போ வேறு எக்கச்சக்க பிராண்ட்ஸ் இருக்குது எங்கிட்ட. எல்லா பிராண்டும் இருக்குது, எல்லா பிராண்ட் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது என்கிட்ட. என்ன பிராண்ட் கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்துருவேன். ஸோ இது நம்மகிட்ட மட்டும் தான் இது நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குது இந்த ப்ரைஸுக்கு. வேணா டெமோ காமிச்சிடும் வாங்க ப்ரோ. நம்மள்ட்ட எல்லா சிஸ்டமுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. நம்ம காம்பல காட்டுற எல்லா சிஸ்டமும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ப்ரோ. மார்க்கெட்டில் 2 வருஷம் வாரண்டி, 4 வருஷம் வாரண்டி, 5 வருஷம் வாரண்டி. காசை வாங்குற அப்புறம் ஃபால்ட் வந்து அப்புறம் வாரண்டி இல்லை சொல்கிறதெல்லாம் நம்மள்ட்ட இல்லை. எலக்ட்ரானிக்கு எங்கே போனாலும் 1 வருஷம் வாரண்டி தான். பிராண்டில் போனாலும் 1 வருஷம் வாரண்டி தான். ஓகே, எங்கே போனாலும் 1 வருஷம் வாரண்டி தான். நீங்கள் வாரண்டி அப்புறம் கூட எங்கிட்ட வந்தீங்கன்னா அப்போ கூட நான் உங்களுக்கு கரெக்டான சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ உள்ள காமிச்சு இல்லையா 13.1 இன்ச் அது டெமோ வந்திருக்கு. டெமோ பாருங்கள் ப்ரோ. இதுதான் ப்ரோ டைமண்ட் 2K 13.1 இன்ச்சு டைமண்ட் 2K. இதுக்கு தான் 2K சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 2K ரெசல்யூஷனு. உங்கள் முன்னாடி ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அன்பாக்சிங் உங்கள் முன்னாடியே பண்ணுறேன். அன்பாக்சிங். ஓகே, ஆமாம், செம்மையாக இருக்கும் கிளாரிட்டிலாம். ஆக்சுவலாக இது பெரிய வண்டிக்கெலாம் போட்டால் இன்னும் சூப்பராக பக்காவாக இருக்கும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனும் இருக்குது, வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் இருக்குது. நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோலே இதை சிஸ்டமில் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, எல்லாமே இருக்குது. ஆமாம், எல்லாமே இருக்குது. டிஎஸ்பி கூட இருக்குது ப்ரோ. இப்போ அடுத்த காம்போ பார்த்தீங்கன்னா 12,000 காம்போ. ஓகே, இதில் வந்து இது 9 இன்ச்சு 360 கேமரா சப்போர்ட்டு, டிவிஆர் சப்போர்ட்டு. ஓகே, வந்துடும். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஏஎஸ்டி கேமரா கொடுத்துருவோம் காம்போவில். ஓகே, 360 கேமரா வேணும்னா சப்போர்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். அது ஓகே, எக்ஸ்ட்ரா 6,000 கொடுத்தீங்கன்னா அதில் நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் பேனல் கூட வந்துடும் உங்களுக்கு சேர்த்து பேனல். ஓகே, இந்த சிஸ்டம் தான். இந்த சிஸ்டம் மேலே இருக்க கவர் தான் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கவர் பார்த்து மிஸ்கேட் ஆகிடாதீங்க. ஓகே, இது ரிமூவ் பண்ணால் அது உள்ள இன்னும் இது இருக்குது. அதையும் ப்ரொடெக்ஷன். ஆமாம், ப்ரொடெக்ஷன். ஓகே, அது ரிமூவ் பண்ணிவிடாது கஸ்டமர். அது சேஃப்டியாக இருக்கும் ஸ்க்ரீன் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு வேணும்னா வந்து ஸ்க்ரீன் இது டெம்பர் கிளாஸ் கூட இருக்குது. இன்கேஸ் உங்கள் சிஸ்டம்ஸ்லாம் நீங்கள் டெம்பர் கிளாஸ் போடணுன்னா டெம்பர் கிளாஸ் போனால் டெம்பர் கிளாஸ் கூட இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். டெம்பர் கிளாஸும் போட்டு கொடுத்துருவீங்க? ஆமாம், டெம்பர் கிளாஸ் கூட போட்டு கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. ஸோ இது வந்து 12,000. ஆமாம், அதே மாதிரி ஃபிட்டிங்கும் ஃப்ரீ. ஓகே, ஓகே. இதில் டிவிஆர் சப்போர்ட் வந்துடும், 360 கேமரா சப்போர்ட் வந்துடும். அண்ட் தென் உங்களுக்கு 360 கேமரா சப்போர்ட் வேணும்னா எக்ஸ்ட்ரா 6,000. எந்த காம்போ வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா 6,000 ஆகும். ஓகே, ஓகே. ஆனால் 5,500 காம்போவில் வராது, 6,600 காம்போவில் வராது. டிவிஆர் சப்போர்ட் கூட வராது,
360 கேமரா கூட வராது ப்ரோ. இப்போ பார்க்க போகிற சிஸ்டமாக வந்து T5 ப்ராசஸர் இது. உள்ள பார்த்தோம்னா TS9 நாம உள்ள ஒரு பாத்திரம்ல காம்போ அது TS9. இப்போ இதெல்லாம் TS9. ஓகே. இப்போ இது பார்க்குறப்போ T5. ஓ TS9ஓட அட்வான்ஸ்டு மாடல் T5 ஓகே. ப்ராசஸரில் இதில் பார்த்தீங்கன்னா 4GB ரேமு 64GB ஸ்டோரேஜ் ஜென்யூனாக இருக்கும். சிஸ்டமு பக்காவாக இருக்கும். இது ஆக்சுவலி வந்து இது இப்போ உங்களுக்கு சிஸ்டம் ரொம்ப பார்க்கும்போது கண்ணு கூசும். இதை ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்கான். இப்போ மொபைலில் எல்லோ கலர் ஷேட் வரும் பார்த்தீங்களா, அதில் ஷேட் கொடுத்துருக்கான். இப்போ அந்த ஷேட் தான் இதில் வச்சுருக்கேன். அது வேணும் நீங்கள் இன்னபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிசபிள் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. செம்ம ஸ்பீடான சிஸ்டம். இதில் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆட்டோ இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஐட்டம் வருதுன்னா DVR வருது. ஓகே. டிவிஆர் சப்போர்ட் வருது. அண்ட் தென் 360 டிகிரி கேமரா சப்போர்ட் வருது. ஓ 2 சப்போர்ட் எக்ஸ்ட்ரா வருது இதில். ஓ ஓகே. இது 12,000. ஓகே ப்ரோ இப்போ நம்ம லைட்ஸ் மூவ் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ LED லைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிருக்க பிராண்ட் வந்து G-Sonic பிராண்ட். ஓகே. எதுக்கு நீ கேட்கலாம், எதுக்கு ப்ரோ நீங்கள் G-Sonic பிராண்ட் சூஸ் பண்ணீங்க சடனாக கேட்டிங்கன்னா, ஓகே G-Sonic பிராண்டில் மட்டும் உங்களுக்கு வந்து உள்ளே எவ்வளோ லைட்ஸ் இருக்கும் அந்த லைட்ஸ் வந்து பாக்ஸில் கொடுத்துருவாங்க. கரெக்டான வாட்ஸ் கரெக்டான வாட்ஸ் கொடுத்துருவாங்க. 55 வாட்ஸ்னால் உள்ளே 55 வாட்ஸ் இருக்கும். ஓகே. 110 வாட்ஸ்னால் உள்ளே 110 வாட்ஸ் இருக்கும். ஓகே. மிச்ச பாக்ஸ்லாம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா உள்ளே 110 வாட்ஸ் இருக்கும். ஓகே. வெளியில் பார்த்தீங்கன்னா 220 வாட்ஸ் போட்டுருக்கு. மாறி இருக்கும். நாங்களும் வந்து எக்கச்ச கஸ்டமருக்கு ஏமாற்றி தந்துட்டோம். ஓகே. ஏன்னா எங்களுக்கும் தெரியாது. அப்புறம் போக தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி டீலர்கிட்ட பேசி விசாரித்து கரெக்டாக செக் பண்ணி வாட்ஸ் செக் பண்ணி தான் நம்ம பர்ச்சேஸை பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து G-Sonicல பார்த்தா வார்ம் ஒயிட்டில் கூட இருக்குது. ஓகே. LED லைட்டு கூட இருக்குது. இது உங்களுக்கு வார்மாக தெரியும், இது உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். ஸோ இதெல்லாம் வாரண்ட்டி 24 months வாரண்ட்டி. இதுக்கெல்லாம் சர்வீஸ் செஷன்லாம் இல்லை ப்ரோ. எங்கேயுமே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சார் ஃபால்ட்டு லைட்டு போயிடுச்சுனாலே நான் வேறு லைட் போட்டு கொடுத்துருவேன். இதுதான் G-Sonicல 300 வாட்ஸ் பல்பு. ஓகே. இதெல்லாம் என்ன ப்ரோ ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? இது ப்ரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 4.5 ப்ரோ. இது 4.5. ஆமாம். ஓகே. நான் போன வீடியோவில் நான் வேறு பிராண்ட் காமிச்சிருப்பேன். முன்னாடி வீடியோவில் கொஞ்சம் எங்களுக்கு கஸ்டமருக்கு டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத காரணத்தாக அங்கே அந்த பிராண்ட் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியல ஃபர்தராக. இப்போ அது பதிலாக நம்ம வந்து விசாரித்து நல்லா தேடி தான் G-Sonicே நம்ம பிடிச்சிருக்கோம். மார்க்கெட்டில் வந்து ஒரு 50 கடையாச்சும் விசாரித்து அவங்க ரிவ்யூ கேட்டு கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்டு தான் இந்த பிராண்டில் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்களும் போட்டுருக்கோம். இப்போ எதுவும் கம்ப்ளைண்ட்டும் வரல கஸ்டமர். ப்ரோ எதுவும் இல்லை, நான் ப்ரைஸ் சொல்லிட்டு 2 நிமிஷம் ஆகாது. மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவனோட பிஸ்னஸை நான் பிரேக் பண்ண வேண்டாம் சொல்கிறேன். ஸோ எதுவும் இருந்தாலும் நேரில் வந்துருங்க. நேரில் வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க ப்ரைஸ். ஏன்னா டீலர் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு இது சொல்லியிருக்காரு. ப்ரைஸ் மட்டும் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ ஃபுல்லாக பொருள்லாம் காமிங்க, ப்ரைஸ் மட்டும் டிக்ளேர் பண்ணாதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போது எல்லாம் ஸ்பீக்கர்ஸ் வந்து எல்லா பிராண்ட்லும் இருக்குது. இன்ஃபினிட்டி, JBL, ஆல்பைன், ஆடிஷன் எல்லா பிராண்டும் ஸ்பீக்கர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சோனி இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் டெமோ பீஸ், எல்லாமே டெமோவில் ஸ்பீக்கர் இருக்குது. எல்லாமே புது பாக்ஸுக்கு தான். ஸ்டாக் வந்து நம்ம ஜிப்ரோ கடையிலும் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது, இங்கேயும் ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா வந்து உள்ள ஸ்டோர் ரூமில் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஓகே. இதெல்லாம் JBL, சோனி, G-Sonicக்கு இப்போ G-Sonicல வந்து 4-way ஸ்பீக்கர் வந்துருக்கு. ஓகே. சோனிக்கு ஆமாம், புதுசாக வந்து G-Sonicல 4-way ஸ்பீக்கர்னா இப்போ சார் கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, சார் நான் 2-way ஸ்பீக்கர் தான் சார் கேள்விப்பட்டிருக்கேன், 4-way என்னது சார் கேட்டால் 3 ட்விட்டர் வந்துடும் உங்களுக்கு. 3 ட்விட்டர். ஓகே. ட்விட்டர் வந்து 3 வந்துடும். அது கூட ஒரு ஸ்பீக்கர் வந்துடும். ஒரே இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க உள்ளே. அதனால உங்கள் சவுண்டு பேஸு எல்லாம் JBL ஈக்குவலாக இருக்கும். இது ஓகே. JBL ஈக்குவலாக இருக்கும். ஆனால் நல்லா ரேட்டு கஸ்டமர்ஸ் கால் பண்ணி கேட்டாங்கன்னா நல்ல ஆஃபர் ரேட்டில் நான் சொல்லுவேன் ப்ரோ. இங்கே ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 ஸ்பீக்கர் ஸ்டார்டிங் ரேட் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2,800 ரூபா. 2,800 இருக்குது. அதே ப்ரோ நான் வாட்டி என்ன சொன்னேனோ அதே ஆஃபர் தான் ப்ரோ. ஓகே. ஆஃபர் கம்மி ஜாஸ்தி தான் பண்ணல ப்ரோ. அதே தான் 2,800 தான். நம்மள்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது. ரிமோட் லாக் இருக்குது. இப்போ ரிமோட் லாக் வந்து இப்போது G-Sonic பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு பாருங்கள், இதுதான் ஃபுல் கிட் ரிமோட் லாக்கு. இந்த ஃபுல் கிட் ரிமோட் லாக்கில் வந்து வந்துடும்னா உங்களுக்கு ஃப்ளிப் கீ வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃப்ளிப் கீ போட தேவையில்லை. நீங்கள் ஃப்ளிப் கீ வந்துடும், ஒரு எக்ஸ்ட்ரா ரிமோட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்படின்னா அப்போ இதை ஃபிட் பண்ணணும்னா நீங்கள் இதுவே ஃப்ளிப் கீங்கிறப்பாங்க. ஆமாம், ஃப்ளிப் கீ நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஃப்ளிப் கீ ஆப்ஷன் வந்துடும். அதுவும் இல்லாமல் இதில் ரொம்ப வெரைட்டிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன்லேயே வந்து ப்ளூடூத் வழியாக வந்து கனெக்ட் பண்ணி ரிமோட்டில் ஃபோன்லேயே வந்து லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம் வண்டி. ஓ, இது என்ன ப்ரோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வருது? இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ, இப்போ நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக இப்போ ஏன்னா காமிச்சு இப்போ ப்ரைஸ் சொல்லக்கூடாது. என் டீலரை வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டுருக்காங்க. தயவு செஞ்சு கஸ்டமர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட பின் பண்ணலாம், கால் பண்ணிக்கலாம், கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. வாரண்டிலாம் அப்படி ப்ரோ? இதுக்கு
ப்ரோ இதுக்கு 36 மந்த் வாரண்டி ப்ரோ. 36 மந்த் வாரண்டி. 36 மந்த் வாரண்டி, 3 வருஷம் வாரண்டி ப்ரோ. இங்கே வந்துடலாம் ப்ரோ, இங்கே வந்துடலாம். சர்வீஸ் சென்டருக்கு நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படி உங்களுக்கு அங்கேயே உங்கள் வேண்டாம்னா நீங்கள் நம்ம பார்க்கிட்டு வந்துடுங்க. மழை பெஞ்சாலும் வந்துடுங்க, இடி இடிச்சாலும் வந்துடுங்க. ஃபுல்லாக சேஃப் தான் இங்கே உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃப் கிட் இருக்குது ஜி சோனிக்லேயே. அதே வந்து ஜேபிஎல் ஆம்ப் இருக்குது. எல்லாமே வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. எல்லா ஸ்பீக்கர்ஸும் இருக்குது ப்ரோ. எந்த ஸ்பீக்கர்ஸ் இல்லை சொல்லிடல. ஸ்டார்டிங் ரேட்லேருந்து பேஸ் இன் வரும் எல்லாமே இருக்குது. ஜேபிஎல் இதில் ஹையர் சீரிஸ், இது ஹையர் சீரிஸ் மாடல் ஜேபிஎல்ல. ஓகே. இது காம்பனண்ட்டு, இது கோஎக்ஸ்எல், எல்லாமே ஹையர் சீரிஸ் மாடலு. அதே மாதிரி வந்து ப்ரொஜெக்டர். இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஜெக்டர் கேட்குறாங்க. இது வந்து ப்ரொஜெக்டர். இது 3 கலர் ப்ரொஜெக்டரு. நல்லா வந்து ஃபாக் லைட்டர் த்ரூ ஆச்சா செம்மையாக த்ரூ அடிக்கும் ப்ரொஜெக்டர் இது. இது ப்ரொஜெக்டரில் பார்த்தா 3 கலரில் வரும். ஒரு எல்லோ, ஒரு ஒயிட்டு, ஒரு ப்ளூயிஷ் கலரில் வரும் உங்களுக்கு. ட்ரை கலர் ஆமாம், ட்ரை கலர் ப்ரொஜெக்டரு செம்மையாக இருக்கும். 24 மந்த்ஸ் வாரண்டி வரும். 2 இயர்ஸ் வாரண்டி இது. ஓகே. சில ப்ரொஜெக்டர் எல்லாம் கம்மியான ரேட்டில் இருக்குது. அதெல்லாம் வித்தவுட் வாரண்டியில் தான் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் மற்ற கடையை பற்றி நான் கம்பேர் பண்ண விரும்பல. இப்போ என் கடை பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருந்தால் தான் மற்ற கடை பற்றி நம்ம பேச முடியும். என்ன சொல்கிறீங்க? கரெக்டாக தான் ப்ரோ. இப்போ இந்த பார்த்தா 2 வருஷம் வாரண்டி. ப்ரொஜெக்டரும் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா ஏதாச்சும் ஃபால்ட் வந்து நம்ம மாற்றி கொடுத்துருவோம். ப்ரொஜெக்டரும் நம்ம சர்வீஸ்லாம் பண்ணுறதில்ல. எக்ஸ்சேஞ்ச் தான், நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தான். இது ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை. ஏன்னா உள்ளே போட்டது பியூர் காப்பர் தான் உள்ளே இருக்குது. ஓகே. நல்லா குவாலிட்டினால எதுவுமே ஆகாது உங்களுக்கு. நல்லா சேஃப்டியாக இருக்கும். இதெல்லாம் ப்ரைஸ் என்ன ப்ரோ? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வரும் ப்ரோ ப்ரொஜெக்டர் ஸ்டார்டிங் ப்ரோ 8000 ப்ரோ. இப்போ இன்னொரு பிராண்ட் வந்து ஜெல்லா சொல்லி ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீக்கர்ஸ். பட்ஜெட் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஜெல்லா பிராண்ட் போயிடலாம். நல்லா இருக்கும். எஃபெக்ட் ஈக்குவல் டு சோனி மாதிரி இருக்கும் எஃபெக்ட் உங்களுக்கு. ஓகே. செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சோனியில் எல்லாமே சப்வூஃபர் எல்லாம் வந்துருக்கு. இன்னும் ஸ்டாக் வர வேண்டியது இருக்குது. எல்லாம் வந்து வந்துடும். கஸ்டமர்ஸ் வந்து வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோ போட்டு முடிச்ச அப்புறம் எல்லாம் ஸ்டாக் வந்துடும் நம்மள்கிட்ட. ப்ரோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு. ஓகே. அதே மாதிரி விண்ட்ஷீல்டு தான் எல்லா வண்டிக்கு போகிற மாதிரி ஒரே விண்ட்ஷீல்டு தான் வரும். ஒரே பாக்ஸில் தான் வரும். கார் விண்ட்ஷீல்டு வரும். இதே ப்ரைஸ் போன வாட்டி சொன்ன ப்ரைஸ் தான் 1800 ருபீஸ் தான் ஒரு வண்டிக்கு. 1800 தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ். பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி. ஓகே. 1800 ருபீஸ். ப்ரோ இப்போ சன்ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா ஹைடெக் இருக்குது, கார்வர் 35%, 50%. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 50%, 70% தான் கவர்மெண்ட் ரூல்ஸ். 50 மேலே எவ்வளோ என்ன ஷேர் சொன்னால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 5% கவர்மெண்ட் ரூல்ஸ் இல்லை. இன்கேஸ் கஸ்டமர் சாய்ஸாக இருந்துச்சுன்னா, இன்கேஸ் சேஃப்டியாக இன்கேஸ் இருந்துச்சுன்னா அது நாங்கள் போட்டு தரோம் அது கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே. இது வந்து 3M சன்ஃப்ளேம். 3M. ஓகே. இது 3M தான் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். 3M தான் கவர்மெண்ட் அப்ரூவ். 50% நம்ம போட்டு தான் இருக்கோம். கஸ்டமர் சாய்ஸ் தான். ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் ஃப்ரம் 15 ப்ரோ. 1500. ஆமாம், ஸ்டார்டிங் ஃப்ரம் 1500 ப்ரோ. ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சன்ஃப்ளேம் வந்து அது 2 நாளில் காமிச்சு கொடுத்துரும். 2 நாள் 2 டேஸ் உங்களுக்கு பபிள்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். ஏன்னா சன்ஃப்ளேம் ஒன்ஸ் ஒட்டிட்டிங்கன்னா 4 இயர் 10 இயர்ஸ் வந்தாலும் அது வராது உங்களுக்கு. ஓகே. இப்போ 3Mலாம் என்ன ப்ரோ ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? இப்போ 3M ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் 3M இல்லை, ஒரிஜினல் 3M. அப்படியே இப்படி வாங்க, பாக்ஸோட பில்லோட வாங்குற சருக்கு 3M பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் 3M பில்லோட வாங்க சார் இருக்குது. ஒரிஜினல் கார்வர், ஒரிஜினல் ஹைடெக், ஒரிஜினல் கார்வர். ஓகே. நம்ம எல்லாம் பிராண்ட் பார்க்கலாம், ஒரிஜினல் தான் நம்ம பார்க்க போகிற பிராண்ட் எல்லாமே. இது இதெல்லாம் என்ன ப்ரோ ப்ரைஸ்ல இருந்து ஸ்டார்ட்? இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா கார்வர் பார்த்தீங்கன்னா சின்ன வண்டிக்கு 15. ஓகே. பெரிய வண்டிக்கு 22. அதே வந்து 3M பார்த்தீங்கன்னா சின்ன வண்டிக்கு 25, பெரிய வண்டிக்கு 35. 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. 1000 எக்ஸ்ட்ரா. ஏன்னா பிராண்ட் குவாலிட்டி வைஸ் மாறிது அது எல்லாமே. ஓகே. அது இன்னொரு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஸ்டாக்கு. நீங்கள் வந்து 1 வீக் முன்னாடி வந்துருந்தீங்கன்னா இது இருக்கும் ஹைட்டில் இருந்துச்சு எல்லா ஸ்டாக்கும். ஓகே. இதுவும் ஹைட்டில் இருந்துச்சு. இப்போ எல்லாம் காலியாகி இப்போ அவ்வளோதான் ஸ்டாக் இருக்குது. திரும்ப இப்போ நெக்ஸ்ட் வீக் ஸ்டாக் வந்துடும் ஃபுல்லாக. இப்போ ஓகே. இதெல்லாம் வந்து நாங்கள் ஏறி நின்று காமிச்சா பார்த்தீங்கன்னா வீல் கப்ஸு 96 kg நான் ஏறி காமிச்சா பார்த்தீங்கன்னா வீல் கப்ஸு எல்லாமே ஸ்டாக் காலி. ஓகே. நீங்கள் போட்ட வீடியோ அப்புறம் 2 ஸ்டாக் 2 ஃபுல் பண்ணிட்டேன். ஓகே. எல்லாமே காலி. இப்போ பார்க்க போகிறது எல்லாமே நூடுல்ஸ் மேட்ஸில் வந்து 14mm 18mm இருக்கிற நம்மள்கிட்ட. 14mm ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 per square feet. அண்ட் தென் 18mm பார்த்தீங்கன்னா 85 per square feet. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18mm வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18mm மேட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14mm மேட்டு. இதில் வந்து நம்மள்ட்ட எக்கச்சக்க கலர் இருக்குது. இன்னொன்று வந்து உங்களுக்கு பேட் மாதிரி வரும், பேட் மாதிரியும் இருக்குது. முன்னாடி பேடும் வந்துடும். ஓகே. பேடும் வந்துடும், நீட்டாக பேட் ஃபினிஷிங் கூட வந்துடும். ஒரு வண்டி சின்ன வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1300 ரூபா ப்ரோ. இப்போ அடுத்த பார்க்க போது சீட் கவர்ஸ். ஓகே. போன வாட்டி நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்து 4500.
அதே ப்ரைஸில் பண்ணிட்டுருக்கோம். அது நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் 4500 சொல்கிறாங்க. இப்போ கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, பெரிய வண்டிக்கும் 4500 கேட்குறாங்க. அது பாசிபிள் இல்லாத இது விஷயம் அது. ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃபைவ் i10 வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 4500 நான் பல சீட் கவர் வந்துடும். ஓகே i10க்கு 4500. இப்போ i10 கூட கொஞ்சம் ஒரு வண்டி கொஞ்சம் கிரேட்டா வந்து மிட்வே ரேஞ்ச் அதுக்குன்னா பார்த்தீங்கன்னா 5800 அந்த மாதிரி வரும். சாம்பிள் சீட் கவர்ஸ் ஓகே இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிறதுலாம் வந்து சாம்பிள் சீட் கவர்ஸ் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா சின்ன வண்டிக்கு வந்து 12000. ஓகே சின்ன வண்டிக்கு 12000 அண்ட் தென் பெரிய வண்டிக்கு 14500 தான். இது வந்து நாப்பா. இது நாப்பா. ஆமாம், இது நாப்பா. ஓகே இது நாப்பா மெட்டீரியல். ஓகே இது எல்லாமே நாப்பா. இது எல்லாமே நாப்பா மெட்டீரியல் தான். ஓகே இப்போ வந்து இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் வரும். மங்கோலியன் லெதரு, மங்கோலியன் நாப்பா அந்த மாதிரி மெட்டீரியலில் அந்த மாதிரி ஹையர் ரேஞ்சே வரும் இது. ஸோ ஏன்னா சில கஸ்டமருக்கெல்லாம் தைச்சி பண்ணோம் சார், நல்லா வந்து சீட் வந்து நல்லா ஃபினிஷிங்கில் உட்காரணும், நல்லா ஒயிட் ஃபிட்டிங்கில் இருக்கணும், கொஞ்சம் தான் சுருக்கம் இருக்கக்கூடாது, நல்லா செம்மையாக நீங்கள் நல்லபடியாக பண்ணோன்னா தைச்சி தான் போடணும். இதுதான் ஃபேப்ரிக்ஸு. நம்ம கலர்லாம் என்ன கலர் கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த கலர் கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபேப்ரிக் கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நீங்கள் ஹையர் ரேஞ்ச் ஃபேப்ரிக்கே நம்மகிட்ட வந்து 12,000 தான் சின்ன வண்டிக்கு. அவ்வளோதான். நீங்கள் பெரிய வண்டிக்கு போயிட்டீங்கன்னா 4500. ஓகே அதெல்லாம் நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்ஸ் ப்ரோ. ஃப்ளோர் மேட்ஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி தான், ஒரே குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஃப்ளோர் மேட்ஸு சின்ன வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1200, பெரிய வண்டிக்கு பார்த்தா 1800. ஓகே ப்ரோ இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் எக்கச்சக்க ப்ராடக்ட் இருக்குது, எக்கச்சக்க ப்ராடக்ட் ப்ரைஸும் சொல்லாமல் இருக்கேன், ஏன்னா ரிவீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. நீங்கள் வந்து கஸ்டமர் புது வண்டி வாங்கினாலும் சரி, செகண்ட் ஹேண்ட் வண்டி கூட பர்ச்சேஸ் பண்ணி வந்தாலும் சரி, இல்லை இருக்கிற வண்டி கூட பர்ச்சேஸ் பண்ண வந்தாலும் சரி, நான் என் சார்பாக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தருவேன். இப்போ கஸ்டமர் வந்து ஊர்லேருந்து தான் வராங்க, சரி கஸ்டமர் ஊர்லேருந்து தான் வராங்க. கஸ்டமர்லாம் வரையே பண்ண தேவையில்லை. 3 ரெஸ்ட் ரூம் இருக்குது நம்ம ஷாப்பில், 3 ரெஸ்ட் ரூம் இருக்குது. அவங்க ஸ்டே பண்ண கூட இடம் இருக்குது இங்கே. அவங்க வண்டி கூட சேஃபாக நிற்கும் இங்கே. மழை பெஞ்சாலும் வெடி பெஞ்சாலும் எதுவுமே இல்லை, உங்களுக்கு சேஃப்டி தான் மெயின். புது வண்டி வாங்கினாலும் சேஃப்டியோட நீங்கள் ஷெட்டு மாதிரி இது உள்ளே நிற்கும் வண்டி. ஒர்க்கிங் ஷாப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் சேஃப்டாக நீங்கள் ரிலாக்ஸாக கஸ்டமர் உட்காந்து கண்ணு முன்னாடி வேலை பார்க்கலாம், எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கண்ணு முன்னாடி வேலை பார்க்கலாம். நேராக வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். எல்லோரும் வந்து கொட்டேஷன் சென்ட் பண்ணி ப்ரோ சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. சில பேர் இதெல்லாம் கீழே போயிடுது, திரும்ப அவங்க நம்பர் மிஸ் ஆகிடுது. திரும்ப கஸ்டமர் என்ன நினச்சினா கொட்டேஷன் அனுப்ப மாட்டேன்னு நினச்சிட்டுறாங்க. அதை மட்டும் மிஸ்கைட் பண்ணிடாதீங்க. நான் எல்லா கஸ்டமர்லாம் எனக்கு ஈக்குவல் தான், எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு நீங்கள் டேரெக்டாக நான் கொட்டேஷன் அனுப்பலாம், எனக்கு டேரெக்டாகவே வந்துடுறேன் கிடையாது. நீங்கள் ஃபோன் பண்ணி போய் நான் அந்த வேலை இருக்கேன்னு சொன்னாலே போதும். எனக்கு நான் உங்களுக்கு இருக்கிறது மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு நான் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் பண்ணி தருவேன். வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.